நம்ம குண்டா இருப்பேங்க, உடம்பு எப்படி இழைக்கிறது நிறைய யோசிப்போம். நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஆனால் உடம்பு இழைக்க முடியாதுங்க. ஆனால் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு உடம்பு இழைக்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கருப்பு கவுனி அரிசி அந்த காலத்து ராஜாக்கள் யூஸ் பண்ண அரிசி. இது நன்மைகள் ஏராளம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இளைச்சவனுக்கு எள்ளு, கொடுத்தவனுக்கு கொல்லுங்க. இந்த கொள்ளு நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம உடம்பு வெயிட் லாஸ் ஆகுங்க. பாசிப்பருப்பில் புரத சத்து நிறைய இருக்குது. இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல தேவையில்லாத நீரை வெளியேற்றதுக்கு பார்லி அரிசி வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட சீரகம், மிளகு, காஞ்ச பூண்டு அதையும் வறுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கஞ்சி கலந்துக்கலாங்களா? 1 டம்ளர் தண்ணிலிங்க 2 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை போட்டுக்கலாம். கஞ்சி கலக்கி ரெடி ஆயிடுச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த கருப்பு கவுனி கஞ்சி மாவுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துங்க. உடல் எடை கிடுகிடுக்குன்னு நடங்குங்க. பெனிஃபிட் ஏறாலாம். இத்தனை பொருட்கள் நம்ம சேகரித்து ஒரு நாளைக்கு செய்வோம், செய்யாமல் போவோம். நம்ம எப்படி தயார் பண்ணுறோமோ அதே மாதிரிங்க ஃபிட் அண்ட் ஃபுட்டுங்க. கருப்பு கவுனி கஞ்சி மாவுங்க சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்கள் பேஜ், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பர்.